ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி வந்து ஓப்பன் டு ஆலுக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டோட்டலாக 6 டெஸ்ட்டு. இதில் டெஸ்ட் 1, டெஸ்ட் 3, டெஸ்ட் 5 இது மூணுமே பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு மட்டுமா போகக்கூடிய டெஸ்ட்டாக இருக்கும். டெஸ்ட் 2, 4, 6 இது மூணுமே ஓப்பன் டு ஆலாக யூடியூப் சேனல்லே நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் ஓப்பன் டு ஆலில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டில் செகண்ட் டெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் அப்புறம் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுடைய எஸ்எம் வாரியர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்குது. அந்த டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணப்படும், சரிங்களா? அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ கொஷின் நம்பர் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்காக இருக்கும், சரிங்களா? அந்த சேனலில் வராது, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை வச்சு டெஸ்ட் எழுதுங்க. அதேமாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா அதில் எழுதுங்க, இல்லைனா இதை ஒரு பிரிண்ட் போட்டுட்டு வந்து எழுதுங்க. ஸோ எழுதி முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு இதுக்கான ஆன்சர் கீ அந்த சேனலில் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணப்படும். அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு 200 கேள்விக்கு எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் என்ட்ரி லிங்கில் உங்களுடைய நம்பர் ஆஃப் கொஷினை மறக்காமல் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாளான்னைக்கு வந்து அதில் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணப்படும். அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், யூடியூப் ஸ்டூடெண்ட்டா பேட்ச் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கரெக்டாக கொடுங்க. லாஸ்ட்டு குரூப் 4க்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்னு கொடுங்க. இல்லை அப்படின்னா வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி சில முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இந்த கொஷின் அப்புறம் எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அண்ட் நீங்கள் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதை கேட்டுட்டு போயிட்டு டெஸ்ட் எழுதுங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ, சரிங்களா? கொஷின் நம்பர் பொறுத்த வரைக்கும் வந்து குரூப் 4 உடைய சிலபஸ் பேஸ் பண்ணி குரூப் 4 என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து என்ன மாதிரியான ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க, அதாவது இது வரைக்கும் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே வந்து ஒரு சில ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஒரு சில டைமில் வந்து மேக்ஸ் கஷ்டமாக கேட்பாங்க, ஒரு சில டைமில் சோஷியல் சயின்ஸில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு அப்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது யூகிச்சு கொஷின் செட் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து நம்ம குரூப் 4ல் ஜென்ரலாக வந்து நமக்கு வந்து சம்மந்தமே இல்லாத மற்ற அகாடமிஸ் வந்து கொஷின் எடுத்திருப்பாங்க, ரொம்ப டீப்பாக அந்த மாதிரி இருக்கும். நமக்கு குரூப் 4 எக்ஸாம் தான் எழுத போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணனா போதும். ஆனால் குரூப் 4 ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இல்லாமல் அதை விட ஒரு 10 to 20% டஃப்பான கொஷின் நம்பராக இந்த கொஷின் நம்பர் இருக்கும். அதே மாதிரி குரூப் 4ல் வந்து பேசிக்காகவே எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சு எப்பயுமே நம்ம கரெக்டாக போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசிக்காக இருக்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் நிறைய கேள்விகள் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விகளை தவிர்த்துட்டு காமனாக இம்பார்ட்டன்ட், செகண்டரி இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரியான கேள்விகளாக நம்ம வந்து வச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களுடைய சோதிச்சு பார்க்குற மாதிரியான கேள்விகளாக இருக்கும். ஆனால் சம்மந்தமே இல்லாத கேள்விகளாக உங்களுக்கு வந்து இருக்காது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கொஷின் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு குரூப் 4க்கான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெயினாக இதில் வந்து ஒரு 3 விஷயம் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதும்போது கரெக்டாக யோசிச்சு அது அந்த பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுங்க. என்னன்னா மொதல் விஷயம், இந்த டெஸ்ட்டில் 200 கேள்வி இருக்குது. அந்த 200 கேள்வியில் 200 உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, சரிங்களா? இதில் நீங்கள் எதை மெயின் ஃபோக்கஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி, நீங்கள் படித்த கேள்வி, அந்த விஷயத்தில் அந்த கேள்வியில் தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணிடணும். அதுதான். அது 100 கேள்வியோ 150 கேள்வியோ 170 கேள்வியோ எவ்வளவோ உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி நீங்கள் படித்த விஷயத்தில் தப்பு இல்லாமல் இதில் ஆன்சர் பண்ணணும். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாக ட்ரை பண்ணணும். ஏன்னா ஒரிஜினல் எக்ஸாமில் தெரிஞ்சது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ். ரெண்டாவது ஃபோக்கஸ் வந்து தெரியாத கேள்வியை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறது. இல்லை சுத்தமாக தெரியலனா ஏதாவது ஒரே ஆப்ஷனை போட ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன அளவில் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இதை விட அடுத்தடுத்த தேர்வுகளில் ஒரு 10% 20% இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறது. அவ்வளோதான். இதில் நீங்கள் 150 எடுத்துருக்கீங்களா, நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 to 15% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதில் ஒரு 130 தான் எடுத்துருக்கீங்களா, ஓகே, ஒரு 20 to 30% நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து இந்த டெஸ்ட்டை விட நெக்ஸ்ட் டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அதை விட அதுக்கு அடுத்த டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் தான் இருக்கணும் இல்லையா? இதில் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ, இல்லை டெஸ்ட் எழுதும் போது படித்த கேள்வி நமக்கு தெரிய ஆன்சர் பண்ண முடியல, இல்லை இந்த விஷயத்தில் நம்ம படிக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. அதுதான் நிறைய பேர் பாடக்கூடியது. அது ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க. படித்ததை தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் போதுமானது, சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா எப்படி யோசிக்கணும் அப்படின்னா வந்து நான் இதில் எடுக்கக்கூடியது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 5 to 10 கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரிஜினல் எக்ஸாமில் போட்ட மாதிரி யோசிச்சுக்கோங்க, சரிங்களா? இதில் வந்து ஒரு 160க்கு மேலே 165க்கு மேலே எடுத்துக்கிங்கன்னா ஒரிஜினல் எக்ஸாமில் நீங்கள் வந்து அதாவது நார்மலாக குரூப் 4 பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் 7 கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி. அதே மாதிரி வந்து ஒரு 150க்கு மேலே 140க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி. ஏன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் வைக்கும்போது குரூப் 4 விடவே இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்போ நம்ம அதில் வந்து அந்த கொஸ்டின் செட்டுக்கு நம்ம போடும்போது ஒரு 5லேருந்து 10 கேள்வி எக்ஸ்ட்ரா போடுவோம். அதனால் வந்து நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. ஒரு 150 எடுக்கிறீங்கன்னா ஒரு 157 அந்த மாதிரி எடுத்த மாதிரி, இதை 140 எடுக்கிறீங்க ஒரு 150க்கு மேலே எடுத்த மாதிரி, 165 எடுக்கிறீங்கன்னா வந்து ஒரு 170 எடுத்த மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த கொஷினுக்கான இந்த டெஸ்ட்டுக்கான இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எடுத்துகிட்டு எழுத ஆரம்பிங்க. ஒரு 3 மணி நேரம் டைம் வச்சு எழுதுங்க. அது நீங்கள் இப்போ தான் உடனே எழுதணும் அப்படிங்கிறதுல இப்போ உடனே டைம் இருந்துச்சுன்னா இப்போ உடனே எழுதுங்க. இல்லை எனக்கு வந்து மதியம் தான் டைம் இருக்குது, ஈவினிங் தான் டைம் இருக்குன்னா எப்போனாலும், இல்லை நைட்டு தான் டைம் இருக்குனாலும் எப்போனாலும் 3 மணி நேரம் டைம் வச்சு இன்னிக்குள்ளே எழுதி முடிச்சிருங்க, சரிங்களா? ஸோ இல்லை எனக்கு சுத்தமாக 3 மணி நேரம் டைம் எனக்கு டோட்டலாக கிடைக்காது. 3 மணி நேரங்கிறது 3 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் மேக்ஸிமம் டைமு 2
2.5 மணி நேரத்துக்குள்ளே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரிஜினல் எக்ஸாமில் நமக்கு கொஞ்சம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் 2.5 மணி நேரத்துக்குள்ளே எழுதி ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு 3 மணி நேரம் முழுசாக எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு யாராவது ஹவுஸ் ஒய்ஃபோ ஒர்க் பண்ணுறவங்க வேறு ஏதாவது சில சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அவங்க இந்த டெஸ்ட்டை வந்து ஒரு 2 அல்லது 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று தமிழ், மேக்ஸு, அப்புறம் ஜிஎஸ் வந்து ஒரு இது அந்த மாதிரி 1.5 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரம், 1 மணி நேரம், இது 1 மணி நேரம் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைனா தமிழுக்கு 1 மணி நேரம், மேக்ஸுக்கு 1 மணி நேரம், இதுக்கு 1 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்காது, எனக்கு 1 ஹவர் தான் மேக்ஸிமம் கிடைக்கும்னா இந்த மாதிரி 3 ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு எழுதிடுங்க. ஆனால் டெஸ்ட்டை எழுதிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தெரிஞ்ச கேள்வி தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் போதுமானது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவாக இருங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒரு உண்மையான உழைப்பை போட்டிருக்கீங்க, உண்மையாக நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பலன் கிடைச்சே தரும். பயப்படாதீங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் நடக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.